Messi. Messi's hit! Oh! Oh, he's made it! ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் அஸ். கரெக்டாக தான் நமக்கு 2-3 டேஸ் கேப் இருக்கு. சூப்பர் எயிட்ஸ் முடிஞ்சிட்டு அடுத்து செமிஃபைனல்ஸ் ஆரம்பிக்க போகுது. ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட நாக் அவுட் ஸ்டேஜ், அதாவது இப்போதான் நாக் அவுட் ஸ்டேஜ் ஆரம்பிக்க போகுது. இதுல இருந்து எல்லாமே டூ ஆர் டை கேம்ஸ் தான். ஸோ இதை பத்தி தான் நம்ம சூப்பர் நாக் எயிட்ஸோட அவுட் ஸ்டேஜா? யாரு ப்ரோ மயக்கம் போட்டு விழுந்தா நாக் அவுட்னு சொன்னீங்க? இதுக்கு நீ யாரு WWE மேட்ச்லயே காமெடி கேட்டீங்களா? காமெடி. இல்ல இதுக்கு இல்ல நம்ம என்ன WWE பத்தியா பேச போறேன்னு நீ கேட்டிருக்கலாம். அதுவே பரவாயில்லையா இருந்திருக்கும். சரி, ஓகே. பரவாயில்ல, பெட்டர் காமெடி. இல்ல கொஞ்சம் வயசாகுதுல, அதனால கொஞ்சம் இன்னும் பூமர் ஜோக்ஸ் எல்லாம் அதிகமா போடலாம் அப்படின்னு. சரி சரி, ஓகே. சீனோ அளவுக்கு வயசாகல, பட் யா ஸ்டில். ஓகே, எங்களுக்கும் 20 வயசு ஆகுது. சரி, ஓகே. அடுத்ததான் சொன்ன மாதிரியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், செமிஃபைனல்ஸுக்கு வந்துட்டேன். சூப்பர் சூப்பர். அது நல்ல வேலை நீ கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணனோடனே நாங்க பிசுறு தட்டிச்சு. பட் ஓகே, வந்துட்ட கரெக்டா. ஸோ இல்ல தலை வாரிட்டு வரலாம் அப்படின்னு. ஓ சரி சரி, ஓகே. சூப்பர் எயிட்ஸோட ரிவ்யூ அண்ட் தென் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் இவங்க ரெண்டு பேர்கிட்டயே சொல்லல, பட் வீடியோல முக்கியமான விஷயம் பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்றும் இல்லை, இந்த டைம்ல வீடியோ போறது தான். வேர்ல்டில் பொலிட்டிக்கல் வைஸ் டென்ஷன்ஸ் நிறைய க்ரோ ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல உட்காந்து என்னடா இவனுக்கு 3 பேர் ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்னு இருக்கும். பட் எங்களோட சேனல் இது, எங்களோட கடமை பேசுறதா. பட் கண்டிப்பா அதை பத்தியும் டச் பண்ணலாம் அப்படின்றதுனால இல்ல அஃப்கோர்ஸ் ஈரான், இஸ்ரேல், யூஎஸ்ஏ இந்த வார்லாம் போயிட்டு இருக்கு. அதை பத்தின ஒப்பீனியன்ஸ் நாங்க தனிப்பட்ட விதமா சந்தேஷம் ஸ்டோரி போடுவோம். எனக்கு தெரிஞ்சு நானும் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் பத்தி பேசினா ரொம்ப பொலிட்டிக்கலா போயிடும். பட் எங்களோட ஸ்டாண்ட் எப்பவுமே அதுதான், பீஸை நிலைநாட்டணும், சரி. அவ்வளவுதான். இல்ல தேவையில்லாத பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாது. ம். யா ஆப்வியஸ்லி ஐ ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட், வி ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் வார் அண்ட் எவ்ரிதிங். இல்ல ஆமா நீ இந்த இவ்வளோ ஃபீலிங் எடுத்து பேசுற அளவுக்குலாம் இது இல்ல. ஏன்னா இவ்வளவு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கும் போதும் சிஎஸ்கே அந்த மாதிரி அவங்க ஐபிஎல் டீம்ஸ் அவங்க கேம்ப் ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த T20 ஆமா வேர்ல்டு ஆமா, கப் கரெக்ட் நடக்கிறது தான். நடந்துட்டே தான் இருக்கு. சோ அது நடக்கிறது, அவனுங்க காசு வைக்கிறது, அவனுங்க இது ஆமா, பண்ணாம கரெக்ட். இருக்கும்போது நம்ம நம்மளோட பேஷன் பத்தி பேசுறதுனால இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய தப்பு கிடையாது. பட் யா ஸ்டில் இல்ல வி அதான் அகைன் ஸ்டாண்ட் அட்லீஸ்ட் இப்ப நீ அகைன்ஸ்ட் சொல்ற வார். மாதிரி அவங்க அப்படி பண்றாங்க. பட் நம்ம நம்ம டீப் இன்சைட் அவர் மைண்ட் யா நமக்கு யா தெரியும்ல எப்படி எந்த சைடு நிக்கணும் அப்படின்றதுக்காக. கரெக்ட் சோ தான் அதுக்காக கரெக்ட் தான். வி சொன்னேன். ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் எனஃப். கரெக்ட் ஆமா, கரெக்ட். அதேதான். சோ இது இல்லாம கொஞ்சம் ஒரு விஜய்க்கு பட் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு விஜய்க்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. வேணாம் 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 வேணாம், உள்ள போவேணா. ஓகே ஓகே. சோ சோ சும்மா ரைட் ரைட். அதுதான், ஜஸ்ட் ஃபார் ஃபன். அதான் வி ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் வார் அண்ட் கூடிய சீக்கிரம் இது ஆமா முடிவுக்கு வர்றதுக்காக வேண்டிக்கிறோம். ஆமா, அது இல்லாம கிரிக்கெட் வைஸ் அகைன் வந்ததுன்னா ஒருத்தர் வழக்கம் போல ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் எல்லாம் முடிச்சுட்டு பேட் எல்லாம் கட்டிக்கிட்டு வந்துட்டாரு. எங்களுக்கும் இது ஏதோ 6 வருஷம் 14 மேட்ச் ஆட போற மாதிரி ஆடின்னு இருக்கிறான்டா நெட்ஸ்ல பார்த்தா. எனக்கு அதெல்லாம் பாக்கிறதுக்கே 14 பயமா மேட்ச் ஆட இருக்குது. போறா ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ கவலைப்படுறீங்க? ஆள உர்றா டேய். அப்ப 14 மேட்ச்ல நம்ம 2 மேட்ச் வின் பண்ணுவோம் இல்ல, பாரு. ஒரு லாஸ்ட் போன வருஷமா அதுக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் கூட நானும் கொஞ்சம் முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். போன வருஷம், அதாவது இந்த வருஷம் எங்க தலை போன வருஷத்தோட ஃபிட்டா தான் இருக்காரு அப்படின்ட்டு. இன்னமும் அந்த முட்டெல்லாம் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. அவர் வந்து எனக்கு என்னமோ அந்த வைடு பாலுக்கு டான்ஸ் ஆன மாதிரி ஒரு கிளிப் வந்துச்சு பாத்தியா? ஏய் அதெல்லாம் பார்த்துட்டு வருவான்டா கலீல் அகமதுக்கு அப்புறம் பேட்டிங் வருவான் பாரு. அப்ப தெரியும்டா எல்லாருக்கும். போன வருஷம் அஸ்வினுக்கு அப்புறம் வந்தா, இந்த வருஷம் கலீல் அகமதுக்கு அப்புறம் அதுதான் பேட்டிங் வர சொல்றேன். போறான்டா. அவ அப்ப அந்த வைடு தெரியும்டா. கொடுத்தது சும்மா வைடு அப்படின்னு சொல்லி டான்ஸ் மாதிரி ஒன்று ஆடும். அதை பார்த்துட்டு பாத்தீங்க தலை டான்ஸ் எல்லாம் ஆடுறா, முட்டி சரியாயிடுச்சு நினைக்கிறேன், சிக்ஸ் பறக்க போகுது அப்படின்னு என்னமோ. சரி, ஓகே. ரைட், இதை அதெல்லாம் பத்தி விடுறா, விட நம்ம ஆரம்பிப்போம் ஓகே, T20 வேர்ல்டு கப் அதெல்லாம் பத்தி. பத்தி பேசுறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட இந்த வீடியோக்கான கண்டென்ட் குள்ள ஃபைனலி வந்துருவோம். சூப்பர் எயிட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓகே இந்தியா கேம்ல இருந்தே வருவோம். இந்த டைம்ல நான் நேத்து கேம் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்துச்சு அப்படின்னா, இன்கேஸ் நேத்து நம்ம தோத்து போயிருந்தோம் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா ஒரு நெகட்டிவ் சைட்ல ஒரு ஹேட் ஸ்பீச்சா தான் போயிருக்கும் கண்டிப்பா. ஏன்னா போயிருக்க மாட்டோம் செமிஃபைனல்ஸுக்கு. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தோல்வி நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட வந்து அடைஞ்சோம். ம். நானே ஸ்டார்ட் பண்றேன். சவுத் ஆப்பிரிக்கால அகைன் நம்ம ஃபாஸ்ட் போலர்ஸ் அன்னைக்கு நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. டக்கு டக்கு சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க. சரி, ஓகே, அனதர் கேம் இந்த பாக்கெட்ஸ் ஆஃப் இந்தியா தான் நினைச்சோம். பட் அங்கதான் சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த ஒரு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தியை இனிமே டீம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸ் நான் பார்த்தேன். என்னன்னா வருண் சக்கரவர்த்தி நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்தியா இப்போ அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் போலர்ஸ் எதர் விக்கெட் எடுக்கல இல்ல நிறைய ரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல வருண் சக்கரவர்த்தி வராருன்னும் போது அவர் வந்து விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஒரு ட்ரம்ப் கார்டு, ஒரு பிரேக் த்ரூ தான். பட் அந்த கேம்ல எக்ஸாக்டா ஒரு ஆப்போசிட்டா நடந்துச்சு. என்னன்னா இவங்க ஃபாஸ்ட் போலர்ஸே நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப சவுத் ஆப்பிரிக்கா எப்படி பார்த்தாங்கன்னா ஆல்ரெடி ஃபாஸ்ட் போலர்ஸ் நம்ம ஓவர்ஸ் நிறைய ரன்ஸ் கம்மியா வந்துருச்சு. இப்ப திரும்ப வருண் சக்கரவர்த்தியோட ஒரு 4 ஓவர் நம்ம பார்த்து ஆடணுமா அப்படின்ற ஒரு டவுட்ல அவங்க வருண் சக்கரவர்த்திய தே வெண்ட் பிஹைண்ட், அதாவது அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்படின்னும் போது அதுதான் கேம் சேஞ்சிங்கா இருந்துச்சு. வருண் சக்கரவர்த்தி அடிக்க ஆரம்பிச்சாங்க, தென் உங்களோட டோட்டல் பவுலிங் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. பட் அகைன் திரும்ப பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் எண்ட்ல நல்லா போட்டாங்க. அப்படின்னும் போது அது வந்து எடுத்தோடனே 200+ கேமா இருந்தது. திரும்ப அவங்களோட நெட் ரன் ரேட்க்கு நடுவில் அவங்க எடுத்துட்டு வந்த அந்த ரேட்டுக்கு திரும்ப 200 மேல போகணுச்சு. பட் அகைன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இழுத்து பிடிச்சதுனால ஒரு 180ல முடிச்சாங்க. ஸோ யா நீங்க இதுல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்க நம்ம கிளியர் கட் பிளானோட வந்தாங்க. அதாவது டேக் ஆன் தான் பண்ண போறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஈவன் குவிண்டன் டிகாக்கும் ஐடன் மார்க்ரமும் அடிக்க போய் தான் அவுட் ஆனாங்க. ஆமா. அப்கோர்ஸ் 20/3ன்னு ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டோனே அவங்க வந்து சரி இதுக்கப்புறம் நம்ம பெருசா ரிஸ்கே எடுக்க வேணாம், நம்ம அட்லீஸ்ட் ஒரு 13th ஓவர் வரைக்கும் நம்ம கேம் எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு டெவால் பிரவிஸும் டேவிட் மில்லரும் சூப்பர்பா அங்க இருந்து அப்ரோச் பண்ணாங்க. ஒரு கேம் அவேர்னஸோட ஆடி வந்து அதை கேரி ஆன் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. ஒரு பியூட்டிஃபுல் பார்ட்னர்ஷிப் அவங்க 2 பேருக்கு மத்தியில. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு நல்ல இது பினிஷிங் டச் கொடுத்தாரு, 44 ரன்ஸ். அண்ட் அகைன் பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் சூப்பரா கலக்கினாங்க. பட் வருண் சக்கரவர்த்தி அந்த ஒரு மேட்ச்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெருசா அக்ராஸ் த லைனே அவங்க அடிக்க போல, ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட் தான் அடிச்சாங்க. அதுதான் அந்த பாயிண்ட் தான் நான் சொன்னேன், சொல்ல வந்தேன் இப்போ. ஆமா. So, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, லைக் ஆ. நீ சொல்லியிருந்த பும்ரா ஹர்ஷ்தீப்பை பார்த்து ஆடினதுனால வருணை டேக் டவுன் பண்ணலன்னா இதுவே இல்லைன்னு. ஆனா எனக்கு என்னன்னா, அவங்க பும்ரா ஹர்ஷ்தீப் கிட்ட விக்கெட் விடலைனால வருணை டேக் டவுன் பண்ணிருக்காங்க. பிகாஸ் தே கேம் அப் வித் வெரி குட் பிளான் அகைன்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி விச் அதர்ஸ் டீம் டிடன்ட். அதுதான் சார் ஏன்னா டேக் ஆன் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி என்னன்னா வந்துருச்சு. ஏன்னா வருண் போட ஆரம்பிக்கும் போது ஸ்பின் ஹிட்டர்ஸ் வந்துட்டாங்க. மில்லர் வந்தாச்சு, பிரவிஸ் வந்தாச்சு. சோ 2 பேருமே அக்ராஸ் த லைன்லாம் ஆட போல. வருண் போட்டதுல ஒரு ஓவர்ல ஒரு 2 பேட் பால்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 2 பாலுமே பனிஷ் பண்ணப்பட்டது. சோ அந்த மாதிரி வருணை வந்து கரெக்டா அந்த மேட்ச் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அவனை. அவனோட ஒரு சின்ன லைன் அண்ட் லென்த் தப்பா இருந்ததுன்னா கூட தே புட் வருண் அண்டர் பிரஷர். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, அந்த மேட்ச் நம்ம இதை பத்தி இப்ப யாருமே பேசல, நீங்க 2 பேரும் பேசல. அக்ஸரை டிராப் பண்ணிட்டு அவன் தெனாவட்ட டாக்டிக்கல் டெசிஷன் அப்படின்னு சொல்றான். எனக்கு அக்ஸரா டிராப் பண்ணிட்டு வாஷி ஆடுறது வாட் கைண்ட் ஆஃப் டாக்டிக்கல் டிசிஷன் தெரியல. ஏன்னா டாப் 3ல எனக்கு இதுதான்டா புரியவே இல்லை. ஏன்னா ஏதாவது இன்பில்ட்டா ஏதாவது ரூல் இருக்கா? லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? இதே மாதிரி மேட்ச் தான் நல்லா ஆட வேண்டிய மேட்ச்ல இவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் அக்கீல் ஹுசைனை டிராப் பண்ணிட்டு அந்த மேட்ச் வேற தோத்து போனானுங்க. சோ எனக்கு இது இந்த ரொம்ப மேட்சப் ஓரியன்டா ரொம்ப, அதுதான் நம்ம முன்னாடி கூட ஏதோ ஒரு வீடியோல பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்ப இந்த அனலிட்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப வர உனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். முன்னாடி வீடியோ இல்ல, இனிமே வரப்போற வீடியோல நம்ம அததான் அதிகமா பேசுற மாதிரி இருக்கும். இப்ப இந்த ஐபிஎல்லே கூட நம்ம எடுத்துக்கலாம். இனிமே அதை நோக்கி தான் ஸ்போர்ட்ஸே போயிட்டு இருக்குன்னும் போது ஒரு பாயிண்ட் மேல அதான் அது சரி வராது. பிலீவ் பண்ணுவீங்க. இந்த இது கூட சொன்னமே, இந்த ஆர்ஆர்ல வந்து ஷிம்ரன் ஹெட்மேயர் வந்து 16th ஓவருக்கு அப்புறம் தான் வரணும், அப்பதான் அவனோட ரேட் ஆஃப் பேட்டிங் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம். சோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பேசிட்டு இருந்தோம். அதுதான் எக்ஸாக்ட்லி அதேதான். சோ ராஸ்டன் சேஸ் ஆட வைக்கிறாங்க, அவங்களும் அந்த தப்ப பண்ணி தான் அவங்களும் தோத்தாங்க. எனக்கு அக்சர் பட்டேல் மாதிரியான ஒரு வெர்சடைல் பிளேயர், மோரோவர் யுவர் வைஸ் கேப்டனா உட்கார்ந்து டாக்டிக்கல் டிசிஷன் நீ லாஜிக்கலாவே வைஸ் கேப்டனா யாராச்சும் டிராப் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் அப்புறம் எதுக்கு சொல்றேன். டிராப் பண்ணாங்கன்னு சொன்னாரு. அதான் நான் இப்போ சொல்றேன், கில்ல வைஸ் கேப்டனா போட்டிருந்தீங்கன்னா டிராப் பண்ணி இருக்க மாட்டாங்க. நான் அதேதான் திருப்பி சொல்லி தலைவனை மறுபடியும் இழுக்கிறீங்க. என் தலைவன் ஒரு நாள் தளபதி புரட்சி தலைவர் எல்லாம் ஆக போறாரு. அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இவரு பேசுறத பார்த்தா இவரு கலாய்க்கிறாரா இல்ல உண்மையிலே இப்ப சுமன் கில் ஃபேன் ஆயிட்டாருன்ற அளவுக்கு இல்ல ஓரளவுக்கு டேலண்ட் தாங்க. ஏன்னா பிகாஸ் நான் ரொம்பலாம் வந்து டேலண்ட் இல்லைன்னா நான் இப்பவும் சொல்ல முடியாது. சரி ரைட் விடு, அது தட்ஸ் a debate for some other day. பட் லைக் என்னன்னா எனக்கு இவங்க இந்த டேட்டா ஓரியன்டா ஸ்போர்ட்ஸ் போக மேட்ச் அப்ஸ் பார்த்து தே ஆர் இந்த கான்டெஸ்டே அவங்க விடுறாங்க. அதே மேட்ச்ல தான் கேஷவ் மகாராஜ் ஒரே ஓவர்ல போட்டு 3 விக்கெட் எடுத்தான். நீனும் சொல்ற லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிற டாப் 5மே லெஃப்ட் ஹேண்டர் தான் இந்தியாக்கு, 3 விக்கெட் எடுத்தான் ஒரே ஓவர்ல. சோ ஐ மீன் லைக் இந்த மேட்ச் அப்ஸ் எல்லாம் பாக்குறத விட்டுட்டு உன்னோட டீமோட பெஸ்ட் காம்பினேஷன் ஆடினாலே தான் நீ வின் பண்ணிடுவ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ இந்த காலத்துல இவ்வளவு வெரைட்டி இருக்கு, ஃபாஸ்ட் பவுலர், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் அப்படிலாம், லைக் லெக் ஸ்பின், ஆஃப் ஸ்பின், ரைட் லெஃப்ட்னு. அப்பெல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்க 5 நல்ல பவுலர் இருப்பாங்க. அந்த 5 நல்ல பவுலர் வச்சு நல்ல பால்ஸ் போடுவாங்க. பவுல் குட் டெலிவரிஸ், அவ்வளவுதான். நீங்க நல்ல பால்ஸ் போட விக்கெட்ஸ் வரும்போது ரன் கம்மியாக போகுது. சோ இப்ப நீ சொன்ன கேஷவ் மகாராஜுக்கு அதனால சொல்றேன். ஏன்னா மகாராஜ் நல்லா பவுல் பண்ணா அவனுக்கு 3 விக்கெட்ஸ் கிடைக்குது அப்படின்னும் போது அதுதான். அண்ட் தென் நான் இன்னொன்னு என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தேன்னா, இப்போ ஓகே நான் வந்து
நான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சொன்னேன் முன்னாடி வீடியோல, அதாவது ஆ, நியூசிலாந்துக்கு சொன்னேன் இது வந்து அவங்களுக்கு, ஏன்னா பிகாஸ் அந்த குரூப் ஸ்டேஜஸ்ல அவங்க விக்கெட்ஸ் எடுக்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா ஸ்லோவர் டெலிவரிஸ் அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் வச்சு போடணும்னு அதை கரெக்டா அவங்க சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்ச்ல பண்ணாங்க. ஆமா. ஓகே ஓகே எக்ஸாக்ட்லி. இதான் நான் வந்து இப்போ சுத்தமா பேஸே குடுக்கல, பேஸே குடுக்கல அது சுத்தமா. வேற. அவங்க எல்லாத்தையுமே அந்த மேட்சுக்கு வந்து நத்திங் ஷுட் கோ ராங்ன்ற மைண்ட் செட்ல எவ்ரி பிளான் கரெக்டா போட்டு வந்தாங்க அவங்க. சோ ஆமா நாலாவது ஓவர் 2 விக்கெட் போனதுக்கு அதான்டா அந்த அபிஷேக் சர்மா ஃபீல் செட்டப்பே பாரு. பவர் பிளேல யாரு ஒரு டீப் பாயிண்ட் ஒரு டீப் எக்ஸ்ட்ரா கவர் வச்சுன்னு நீ அடிச்சா லெக் சைட்ல ஆடுறான்னு சொல்லிட்டு அவனை ஆஃப் ஸ்டம்ப் கார்டு நவுத்து வச்சுட்டு அவனுக்கு இந்த சைடு பால் போடுவா. அடிச்சா நீ லெக் சைட்ல தான் அடிக்கணும். நீ லெக் சைட்ல அபிஷேக் சர்மாக்கு ஷாட் இல்லைங்கிறதையும் இது பண்ணிட்டாங்க. ஆ அந்த அளவுக்கு பிளான போட்டு வந்து அவனை லெக் சைட்ல சுத்த விட்டு அவனை டாப் சரியா பேட்ல படாம அவனை வந்துட்டு கேட்ச் புடிச்சு அவுட் பிக் ஷாட் பண்ணாங்க. ஆட போய் அவுட் ஆனாரு ம். கடைசியில. அபிஷேக் சர்மாக்கு அன்னைக்கு பற்றுச்சுன்னு அப்படின்னா மேட்ச் முடிஞ்சுன்னு தெரியும். சோ இதெல்லாம் கரெக்டா அவங்க பிளான் பண்ணி நத்திங் ஷுட் கோராங். சூரியகுமாருக்கு பேசே தரல. வந்தான் மார்க்கோ யான்சன் 2 4 அடிச்சான். ஃபீல் செட் அப்ப கரெக்டா கன்வென்ஷனலா வச்சுட்டு பேஸ் கொடுக்காதன்னு இங்கிடிக்கு கொண்டு வந்துட்டான். ஆமா ஃபர்ஸ்ட் ஓவர் மார்க்கரம் போட்டு இஷான் கிஷன் எடுக்கிறான். அதுக்கப்புறம் மார்க்கரம் ஓவரே போடல. சோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க கரெக்டான ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்க. இந்த மேட்ச பத்தியே நம்ம ரொம்ப பேசணும். குரூப் ஏ பக்கம் போலாம். அங்க ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் எல்லாம் நடந்தது. ம் அங்க போலாம் நம்ம. ஆமா. சோ குரூப் ஏல நீங்க அகைன் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து So, அது பாகிஸ்தான் மேட்ச் தானே. எதிர்பார்த்த டீம், அதாவது நான் இங்கிலாந்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா மேட்சே நான் சொல்றேன். ரொம்ப பேட் இங்கிலாந்து ஓகே. பண்ணோம். ஸ்ரீலங்கா மேட்ச் அதான் நம்ம ஸ்ரீலங்கா நான் இல்ல ரொம்பவே நாங்க வீடியோ எதிர்பார்த்தேன். போட்ட என்ன டைம்ல வந்து இது கரெக்டான வீடியோ நான் சொன்னல, அதாவது குரூப் ஸ்டேஜுக்கும் சூப்பர் எயிட்ஸ்க்கும் கேப் இல்ல, அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணிச்சு சொல்லிட்டு வீடியோ போட்டோம். பட் அன்னைக்கு நடந்த மேட்ச் வந்து மழைனால ஃபுல்லா வெறும் டாஸ் வின் பண்ணி பாகிஸ்தான் பேட்டிங் எடுத்தாங்க. பட் மழைனால ஃபுல்லா வித்தவுட் பால் ஈவன் ஆஹ் போல்ட் அபேண்டன் ஆயிடுச்சு. பாகிஸ்தான் வர்சஸ் இவங்க நியூசிலாந்து. நியூசிலாந்து. ஆமா. ஓகே. நியூசிலாந்து. நான் என்ன ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த மேட்ச்னா இங்கிலாந்து ஸ்ரீலங்கா மேட்ச் நான் ரொம்ப ம் என்ஜாய் ம் பண்ணி ம் பார்த்தேன். ஏன்னா சால்ட் ஒரு நல்ல ஸ்டார்ட். ஆனா கூட ம் எவனுமே நிக்கல. ம் சால்ட் ஒரு 60 அடிச்சு இங்கிலாந்து ஒரு 147 துண்டா சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஸ்ரீலங்கா யோசிச்சிருப்பாங்க. ஆர்ச்சர் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிரேக் த்ரூ. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஆடில் ரஷீட் என்ன பவுலிங் போடுறான்டா. எப்ப அவனுக்கு கிடைக்கிற லூப்புக்கு அவன் வந்து இந்த மாதிரி தான் லெக் ஸ்பின்னர் போடணும் அந்த கண்டிஷன்ஸ்ல. அதை ம் விட ம் ஒரு ஐடியல் லெக் ஸ்பின்னர் வந்து வேற எவனுமே போடல. கரெக்டா அந்த லூப்புக்கு 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்து கூடவே சாரி ம் சரி கூடவே வந்து லயம் டாசனா இருக்கட்டும், பில் ஜாக்ஸ் அந்த மேட்ச் பவுலிங்ல வேற போட்டு 2 விக்கெட் எடுத்தான். அந்த மேட்ச் லைக் அந்த மேட்ச் இங்கிலாந்துக்கு ஸ்ரீலங்காக்கு என்னெல்லாம் தப்பா பண்ணுவோம் எல்லாமே தப்பா போச்சு. சோ அந்த மாதிரி தான் நடந்தது அந்த மேட்ச். ஆமா. அண்ட் தென் அகைன் இவங்க அவங்களுக்கு நான் என்ன மேட்ச் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இது ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாந்து தான். நடுவில் நான் கரெக்டாக டெக்ஸ்ட்லாம் கூட பண்ணேன். ஓகே இந்த கேம் வந்து ஒரு டெட் ராபர் கேமா தான் இருக்கும்னு பார்த்தா அந்த நடுவில் ஒரு அந்த ஒரு மிடில் ஓவர்ஸ் ஃபேஸ்ல வந்து செம்மையா டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நியூசிலாந்து பேட்டர்ஸ் வேர் கம்ப்ளீட்லி லெஃப்ட் வித்தவுட் ஆன்சர்ஸ். ஒண்ணுமே பண்ண முடியல. அதாவது வேண்டா நாங்க சும்மா லூஸ் மாதிரி தூக்கி அடிச்சு அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஏதாவது சரி ஓகே எங்க மேல ஃபால்ட்னு சொல்ல, பேட்டர்ஸ் மேல ஃபால்ட், ரேஷான ஷாட்ஸ் இல்ல தப்பான ஷாட்ஸ் போனா பரவாயில்ல. டொக்கு தாண்டா வைக்கிறேன். என்னால டொக்கு கூட T20 கேம்ல வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அங்க பால் டர்ன் ஆக ஏதோ அந்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கோல் மெக்கோன்கியும் இவனும் சாண்டரா அடிச்சு எடுத்துன்னு போனாங்க. அப்புறம் ஆமா நம்ம செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம பையன் ரச்சின் 4 விக்கெட் எடுக்கிறான். அந்த மாதிரி வீக்கான பேட்டிங் ஆமா ஆடுறானுங்க. எனக்கு எனக்கு அந்த அதெல்லாம் மேட்ச் வந்து எக்ஸாக்டா ரீசெண்ட் டேஸ்ல கிரிமினல்ரா. பார்த்தா 2024 சிஎஸ்கே vs ஆர்சிபி கேம் தான் ஞாபகம் வச்சுது. அது நம்ம தோத்துரும். மழை பெஞ்ச உடனே டூப்ளஸையும் கோலியும் வந்து அந்த ஸ்பின் போடுவாங்க பாத்தீங்களா. இல்ல இல்ல நான் சீரியஸாவே சொல்றேன். அந்த ஒரு நடுவுல வந்த 7 தெரியும் ஓவர்ஸ்க்கு தெரியும். வந்து பயங்கரமா டர்ன் ஆகும். ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் தென் அகைன் அதுக்கப்புறம் அடிப்பாங்க. ம். பட் அதே மாதிரி தான் இங்க ரீசெண்ட் டேஸ்ல அந்த மேட்ச் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸ்பின்னர்ஸ் பவுலிங் போட்டு டாமினேட் பண்ணி அங்க நீங்க அந்த கண்டிஷன்ஸ்ல ஒண்ணுமே பண்ண அதுவும் முடியல பார்ட் அப்படின்னு டைம் இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா டாமினேட் பண்றாங்க. அதுதான். சோ அந்த அந்த இல்லடா கேம் அதான் நான் சொல்றேன்னா ஸ்ரீலங்கா இவன் நியூசிலாந்து கிட்ட அட்டாக்கிங் ஸ்பின்னர் இல்ல. நம்ம வந்து ப்ரிவியூலயே பேசின மாதிரி ஆமா நியூசிலாந்து கிட்ட அந்த அட்டாக்கிங் ஸ்பின்னர் கிடையாது. சோ என்ன நடக்குதுன்னா கோல் மெக்கான்கியும் டிஃபென்சிவ் ஸ்பின்னர் தான், மிச்சல் சாண்டர் டிஃபென்சிவ் ஸ்பின்னர் தான். சோ ஆமா பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் யாருன்னா அவனை தான் அடிக்கவே போறானுங்க. ரச்சின் ரவீந்திராவை அடிக்க போறாங்க, கிளென் ஆ பிலிப்ஸ் அடிக்க போறாங்க. அடிக்க போறதுனால மாட்டிக்கிறாங்க. சோ ஆமா இதுதான் நடக்குது. மோரோவர் ஆமா ரச்சின் அந்த ரவீந்திராலாம் 2 கேஸ்ல ஸ்டம்பிங் அவனுக்கு ஆச்சுல்ல. சோதி ஆமா ஆமா அவன் எடுத்த இல்ல விக்கெட்ஸ்ல 2 சோதியும் ஸ்டம்பிங் நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்ல இதுதான். பட் இப்ப கொஞ்சம் இப்ப ஃபார்ம் அவுட் ஆயிருக்காரு, அதுதான் பிரச்சனை. மத்தபடி அவர் வந்து ஒரு T20ல சம பவுலர். யாரு நம்ம யாரு? மறக்க கூடாது. ஆமா. சோதி சோதி சோதி. சோதி ஆமா சொல்றேன். ஆமா ஆமா எக்ஸாக்ட்லி. சோதிலாம்
லைக் T20 ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் தி அண்டர்ரேட்டட் பவுலர்ஸ் தான். எப்பவுமே இருப்பாரு, விக்கெட் ஷாட்ஸ்ல இருப்பாரு, உங்களுக்கு இல்ல ரன் கேரி ஹையஸ்ட் பண்ணலாம் விக்கெட் இருப்பாரு. டேக்கிங் லிஸ்ட்ல இருக்காரு நியூசிலாந்துக்கு, டீம் ம், சவுதிக்கு அடுத்ததா. ம். அப்புறம் ஆமா அதான் இவங்க பாகிஸ்தான் வந்து திருப்பி திருப்பி பாபரை பேக் பண்ணி அவங்க மேட்ச தோத்துனே இருந்தாங்க. ஃபக்கர் ஜமானா பாபருக்கு அப்புறம் பேட்டிங் அனுப்புறாங்க. சோ அதுலயே அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே மொத்தமா போயிருச்சு. மொரோவர் அவங்க அப்ரார் அகமதெல்லாம் எப்படிடா டிராப் பண்ணிட்டு ஆட முடியும்? அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அப்ரார் அகமதை உட்கார வச்சுட்டு நவாஸையும் ஷதாப் கானையும் ஆடுறாங்க. சோ ஹவு டஸ் இட் மேக் இட் சென்ஸ் டு மீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கடைசி இல்ல இது மேட்சுக்கு வந்து எனக்கு கரெக்டான என்னன்னா, ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. ஓகே நீ சொல்ற பாயிண்ட் ஓகே, பட் பாபர் அசாம் வந்து எனக்கு ஓகே, எனக்கு வந்து இவங்க இந்த ஆஹ், ஒரு மாதிரி எப்படி சொல்றது, மீம்ஸ் போட்டு அவர் மேல ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. பட் T20ல என்ன கேட்டா ஓகே ஹி இஸ் நாட் அ குட் பிளேயர் இப்போதைக்கு. ஓடிஐ இவங்க வந்து பாபர் அசாம்னாலே ஒரு சும்மா மீம் மெட்டீரியல், சும்மா இவரை பார்த்தாலும் ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓவரா ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. எனக்கு அது வந்து பிடிக்கல. எனக்கு பர்சனலா நீங்க கோலி ரேஞ்சுலாம் கம்பேர் பண்ணணும், உங்களை யாரும் கோலி ரேஞ்சுலாம் கம்பேர் பண்ண சொல்ல. பாகிஸ்தானுக்கு அவர் ஒரு நல்ல கிளாசிக் பிளேயர், அவ்வளவுதான். நீங்க அப்படி பாருங்க. ஓடிஐக்கு டெஸ்ட்டுக்கு அவர் வந்து இன்னமும் நல்ல பிளேயர் தான். பட் நீ சொல்ற மாதிரி அப்ரார் எல்லாம் டிராப் பண்ணிட்டு பாபர் அசாம் லைக் இல்ல பேக் பண்ணது எனக்கு வந்து கொஞ்சம் அது மேபி மைக் ஹெசன் வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி யோசிச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா கடைசி மேட்ச் வந்து நல்ல காம்பினேஷன் ஆடினாங்க அந்த மேட்ச். ஆனா அந்த மேட்ச் வந்து அது டெட் ரப்பர் மேட்ச் ஆகாம இருந்ததுக்கு முன்னாடி மேட்ச் போனோம், இங்கிலாந்து நியூசிலாந்து மேட்ச் பார்க்கணும். ஆமா நியூசிலாந்து ஒரு வெரி 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 கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருந்தாங்க வின் பண்றதுக்கு. ஆமா ஆனா சாண்ட்னர் வந்து அந்த இடத்துல ஓவர் அவனா போடாம பிலிப்ஸுக்கு ஓவர் கொடுத்து ஜாக்ஸ் அடிக்க வச்சு அந்த மேட்ச வேணும்னே தோத்த மாதிரி தான் இருந்துச்சு நியூசிலாந்து. சோ அந்த மேட்ச் நியூசிலாந்து ஸ்கிரிப்டட்லாம் சொல்ல முடியாது. ஆனா கொஞ்சம் அந்த டாக்டிக்கல் இருந்து சாண்ட்னரே அந்த ஓவர் டெஃபினட்டா போட்டுருந்தான்னு வச்சுக்கோ. இல்ல அதான் நான் சொல்றேன் சிம்பிள். சாண்ட்னர் அந்த 18வது ஓவர் போட்டு 18வது ஹென்ரி ஓவர் போட்டிருக்கணும். பெர்கசனையும் 19-20 போட வச்சிருந்தா அந்த மேட்ச் துண்டா வின் ஆமா. பண்ணிருக்கலாம். அந்த ஓவர் கான்பிடன்ஸ் ரே இல்ல அவங்க எப்படியும். ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா வந்து அதுக்கு முன்னாடி ஓவரே வந்து இவன் ஐ திங்க் சோதிய இவனே ஒருத்தன் அந்த இவன் பேண்டன் ஒரு சம கவர்ஸ் மேல ஒரு ஆமா சிக்ஸ் ஆமா அடிப்பான். ஆமா ஆமா அங்கே எனக்கு ஆமா 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 தெரிஞ்சிருச்சு இவங்க நெக்ஸ்ட் கோஆன் பண்ணதான் போறாங்க. சரி இவங்க எப்படியாவது இவங்களை கொஞ்சம் அட்டாக்கிங் இது போட்டு தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க போயிருக்கணும். பட் ரொம்ப அதாவது ஒரு மாதிரி சரி திரும்பவும் பிச்சு திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிலிப்ஸ போட வச்சு அன்பார்ச்சுனேட்லி அந்த ஓவர் 22 ரன் போய் அந்த மேட்ச் ரேஹான் அஹமதுரா. ரேஹான் அஹமதுலாம் கையில அழகா அடிச்சான்டா ரேஹான் அஹமது. அடிச்சான். அவனுக்கு இருக்கிற பேட் ஸ்விங்க்கு அவன் இன்னும் அப்த ஆர்டர் கூட பேட் பண்ணலாம். பவரும் நல்லா அப்புறம் இருக்கு, டைமிங் அண்ட் பவரும் சூப்பரா இருக்கு அவனுக்கு. அதுதான் அவன் அழகா அடிச்சு அப்படியே ஜாக்ஸ் அடிச்சு அப்படியே துண்டா மேட்ச் அப்படியே நழுவி போயிடுச்சு அவங்களுக்கு. சோ இது இப்படி நடந்தது. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்னு மிஸ் பண்ணிட்டோம். ஹாரி ப்ரூக் ஃபர்ஸ்ட் கேப்டன் டு ஹிட் செஞ்சுரி இன் T20 வேர்ல்டு கப்பா. சோ ஹாரி ப்ரூக் அவனோட செஞ்சுரி அந்த மேட்சும் சொல்றேன். அந்த மேட்ச் ஷஹீன் நல்லா போட்டான் ஷாஹீன். ஆனா திருப்பி காம்பினேஷன் நல்லா இல்ல. சல்மான் மிர்சா அப்ரார் அஹமத் டிராப் பண்ணிட்டு சல்மான் மிர்சா ஆடி அப்புறம் அவங்க ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பிடிச்சி வாங்கினா அந்த மேட்ச். செஞ்சுரி அடிச்சான்றதுக்காக சொல்லக்கூடாது, பட் நீங்க பாத்தீங்கன்னா மொத்த பேட்டிங் ஆடையும் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கும். அதுவும் எல்லாருமே ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கும், தனியா ஒரு அதுவும் சம ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருப்பான். சாம் கரன் கூட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்டா தட் சேஞ்ச்டு தட் என்டையர் மேட்ச். சோ அதுதான் சீனா ஏதோ சொல்ல வந்தான். இல்ல அதான் அவங்களுக்கு ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட் டாப் ஆர்டர் பெருசா வந்து மாட்டல, கிளிக் ஆகல. சோ மிடில் ஆர்டர் தான் அவங்கள இப்ப வரைக்கும் மிடில் ஆர்டர் ஒன்லி தேர் மேக்கிங் ஸ்டேபிள். அது எஸ்பெஷலி வில் ஜாக்ஸ் வந்து பவுலிங்கும் போடுறாரு, விக்கெட்ஸ்லாம் எடுக்கிறாரு, பேட்டிங் என்ன நினைக்கிறேன் ஒன் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் கண்டெண்டர் வில் ஜாக்ஸ் இப்போதைக்கு. ஆமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இங்கிலாந்து அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த மேட்ச் ஸ்ரீலங்கால ஆடி இருக்காங்க. அங்க வந்து பவுன்ஸ் இருக்காது பெருசா, பிட்ச் பவுன்ஸ் இருக்காது. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கண்டெண்டர், டோர்னமெண்ட் ஆஃப் த பிளேயர்ஸ். சாரி गाइस, டெக்னிக்கல் இல்ல பரவாயில்ல. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க வந்து வான்கடையில இந்தியா கூட ஆட போறாங்க. நான் ஏன் இத சொல்றேன்னா பட்லருக்கு நல்ல பவுன்ஸ் இருக்கிற பிச்சஸ் பிடிக்கும். வான்கடை இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுன்ஸ் ப்ரொடியூசிங் பிச்சஸ். ஹோப்ஃபுல்லி ஃபார்ம்க்கு வரல. அதான் நான் ஏன் சொல்றேன்னா வந்துட்டா அப்படினா ஓகே. ஏன் சொல்றேன் அப்படின்னா இல்ல இந்தியா இஸ் வெரி வெல் கேப்பபிள் ஆஃப் கெட்டிங் சம் பிளேயர்ஸ். அந்த மாதிரி அடிக்காத பிளேயர் ஒருத்தனை ஃபார்ம்ல கொண்டு வரதுக்கு இந்தியா இஸ் வெரி வெரி கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். பட் லைக் இல்ல நிறைய தடவை உள்ள நடந்திருக்கு. பட் லைக் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வான்கடையில பிட்ச் ட்ரூவா இருக்கும், பட்லருக்கான பவுன்ஸ் அங்க கிடைக்கும். சோ வாட் ஐ எம் சேயிங் இஸ் வான்கடையில தானே இவங்க 250 அடிச்சாங்க. மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் வேற. சோ கண்டிப்பா வான்கடை பிட்ச் தெரியும், நிறைய வாட்டி விளையாடி இருக்கான் பட்லர்.
மேபி நான் அந்த ஃபேக்டர்லாம் அவ்வளவு வேண்டாம். பட் லைக் பவுன்ஸ் இருக்கும். இவங்க ஏன் சொல்றேன்னா, வெஸ்ட் இண்டீஸ் அந்த கிரவுண்ட்ல தான் வந்து ஜிம்பாப்வே 250 அடிச்சாங்க. சோ லைக் நீங்க எனக்கு சொல்ற அந்த வான்கடை பிச் எல்லாம் வந்து ஐபிஎல் தான் கொடுப்பாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது ஸ்பின்னர்ஸுக்கு. சோ அந்த மூவ்மெண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு ஸ்டாப் ஆகுதே தவிர இந்த டோர்னமெண்ட் ஆனா லைக் இல்ல அவங்க குடுக்கற பிச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே மேட்ச் கொடுத்த பிச்சா இருந்ததுன்னா பட்லருக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா இது வந்து நாக் அவுட் கேம்ஸ்னு வரும்போது ஃபார் த வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்ல ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் வேணும் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. சோ வாட் ஐ திங்க் இஸ் அதே மாதிரி தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். நமக்கு இந்தியா 2023 வேர்ல்ட் கப்ல வான்கடையில தான் நடந்துச்சு. அது அப்படிதான் நம்ம 400 கிட்ட அடிப்போம் இந்தியா. அதே மாதிரி தான் திடீர்னு ஹை ஸ்கோரிங் கண்டிப்பா மாறிச்சு. ஆல்மோஸ்ட் 650 ரன்ஸ்க்கு மேல போகும் அந்த மேட்ச். ஆமா. சோ ஸ்கந்தே சொல்ற மாதிரி நாக் அவுட்ஸ்ன்னும் போது கண்டிப்பா ஏத்ததான் செய்யும். ஏன்னா அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா வான்கடை அவ்வளோ ஹை ஸ்கோரிங்கா இல்ல. திடீர்னு செமிஃபைனல்ஸ்னு வந்தனே அந்த கேம் வந்து நல்லா ஹை ஸ்கோரிங்கா போச்சு. இல்ல அந்த டோர்னமெண்ட்ல வான்கடை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் மினிமம் 350 பிளஸ் அடிச்சிருக்காங்க ஆவரேஜா. இல்ல நாக் அவுட்ஸ் 400 மேலலாம் போச்சே, அதுக்காக சொல்றேன்யா. இல்ல அந்த பிட்ச் தான் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன். தெரியல. அண்ட் ஓகே, நம்ம ஃபைனலா இது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பத்தி பேசிட்டு அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ பிட்ச் ஹை ஸ்கோரிங் கேம் அப்படிலாம் சொன்னதுனால இந்தியா ஜிம்பாப்வே கேம் சொல்றேன். சேப்பாக்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சேப்பாக்குமா டே காசி நீயுமாடா அப்படின்ற இல்ல இல்லையா, நீ வந்து கடைசி ஒரு 3 வருஷமா நீ பார்த்தேனாலே 2023ல இருந்து பார்த்தேனாலே சேப்பாக்ல கன்சிஸ்டன்டா 200 ரன்ஸ் போயிருக்கு. ஒரு மேட்ச்லாம் ஞாபகம் இருக்கா? சிஎஸ்கே எல்எஸ்ஜி மேட்ச் ஒரு மேட்ச் நடக்கும். தோனி வந்து மார்க் கடைசியில வந்து 200 சேஸ் பண்ணுவாங்க. இவங்க இந்த சிக்கந்தர் ராஜா கடைசி பால் 3 ரன் ஓடி சேஸ் பண்ணுவான். சோ லைக் நீ கன்சிஸ்டன்டாவே அந்த பிட்ச் வந்து அவங்க ரீலே பண்ண பிட்ச் தனியா ரீலே பண்ணதுக்கு அப்புறமே 200 பிளஸ் அதிகமாய் தான் இருக்கு. ஏன் 250 வந்தது அப்படின்னா ரீலே பண்ணல. பிட்ச கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரீலே பண்ணிட்டாங்க. இப்ப அவுட் ஃபீல்ட்ல மட்டும் பிட்ச் அப்படியே விட்டுட்டு அவுட் ஃபீல்ட்ல மட்டும் ரீலே பண்ணிருக்காங்க. இப்போ ஏன் அதிகமா வருது அப்படின்னா அவுட் ஃபீல்டும் ஃபாஸ்டா இருக்கு, பிட்சும் 200 பிளஸ் இருக்கிறதுனால எக்ஸாக்ட்டா கரெக்டான இப்ப லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆர்சிபி 190 அடிப்பாங்க சேப்பாக்ல. நம்ம வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ இல்லாம நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா 250ன்றதுனால தான் ஜிம்பாப்வே சேஸ் பண்ணல. இதே இந்தியா ஒரு 50 ரன்ஸ் ஒரு 60 ரன்ஸ் ஷாட் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா சேஸ் பண்ண வாய்ப்பு இருந்திருக்குல்ல. ஏன்னா அவங்களும் சேஸ் அவங்களும் அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு மேல ஆனாங்கடா. அதனாலதான் சொல்றேன். அது எக்ஸாக்ட்லி 170 180ல முடிச்சாங்கல்ல. 250 போது அப்படின்ற போது ஒரு அசோசியேட் நேஷன் வந்து அதுவும் அந்த மாதிரி ஒரு குரூஷியலான கேம்ல ரொம்ப அந்த மேட்ச் கூட விடுறா. நீ போனீங்க லைவ் மேட்ச் போனீங்க நியூசிலாந்து கனடா, அதுல யாருன்னே தெரியாது யுவராஜ் சாம்ரான்னு ஒருத்தன் வந்து செஞ்சுரி அடிக்கிறான். சோ லைக் அசோசியேட் நேஷன் கனடா பதில் வேற ஏதாவது டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கூட 200 அடிச்சிருக்கலாம். அந்த மேட்ச் கூட அவங்க 200 அடிக்க வேண்டியது. அந்த கேப்டன் தில்பிரீத் பாஜு அதான் பார்த்து தானே இருந்த 35 பால்ஸ்ல 33 ரன்ஸ் அடிச்சுட்டு போறான். சோ அவன் தான் அந்த மொத்த இன்னிங்ஸையுமே ஸ்லோ பண்ணி விட்டான். ஒரு 10 பால்ஸ் எக்ஸ்ட்ரா வேற யாருக்காவது கிடைச்சிருந்தா கூட அவங்க பவுலிங்கும் ரொம்ப டிஃபென்ஸா. அவங்க பார்த்தேன்னா 15 ஓவர்ஸ்ல 170 அடிச்சுட்டு அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருந்தா இன்னும் அதிகமா கூட வந்திருக்கும். சோ சேப்பாக் ஹாஸ் பிகம் an high scoring venue தான். அவங்க இந்த தடவை எல்லா 7 மேட்ச் நடக்க போகுது சேப்பாக்ல 200 பிளஸ் எல்லா மேட்சும் அடிக்க தான் போறாங்க, செட் தான் பண்ண போறாங்க. நம்ம கிட்ட அந்த டீம் இருக்கா? அதெல்லாம் வந்து லேட்டர். கண்டிப்பா சேப்பாக் பத்தி ஏன்னா ரீசெண்டா ரீலே பண்ண லைக் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணப்பட்ட கிரவுண்ட் அண்ட் ஸ்டேடியம் சேப்பாக் தான். அதை பத்தி கண்டிப்பா நம்ம பேசுவோம் ஐபிஎல் முன்னாடி. பட் இப்ப அதான் we have some big task. ஓகே, அதான் நியூசிலாந்து சரி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் கேம் இருக்கு. கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, சேட்டன் ஷோ தான். சேட்டன் வந்து ஹை ரிஸ்க் எதுவுமே இருந்தது. பட் ஆனா ஒரு ஸ்கேர் இருந்தது. பிளஸ் ஃபீல்டிங் ரொம்ப பாலமா இருந்தது. ஆமா, ஃபீல்டிங் பத்தி பேசி ஆகணும். இந்தியாவோட ஃபீல்டிங் பத்தி. திலக் வர்மா கேட்ச் விடுங்க. எல்லாரும் அதே ஒரு டாட் கேட்சா போறாங்க. அதெல்லாம் திலக் வர்மா ட்ரை பண்ணா. எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா ஒரு லட்டு அபிஷேக் சர்மா 2 சிட்டர் விட்டா. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஒன் வந்து ஜட்ஜ் பண்ணி வந்துட்டா. அது சிட்டர் கிடையாது செகண்ட் ஒன். பட் செகண்ட் ஜட்ஜ் பண்ணி கிட்ட வந்து கை பட்டதுக்கு அப்புறம் விட்டா. அது தெரியல ஏன் இந்தியா இப்படி ஃபீல்டிங்ல இப்படி பண்றாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா இதனாலேயே. ஐ மீன் லைக் நான் திருப்பி சொல்லும் போது ஒரே ஒரு கோச் இருந்தான், திலீப் மட்டும் இருந்த போது எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ ஃபீல்டிங் கோச்சா டி திலீப் இருக்கா, பட் ரயன் டெண்டர்ஸ்காச்சேவும் இருக்கா, 2 பேர் இருக்காங்க. சோ அதான் நான் சொல்றேன்,
டூ many cooks spoil the dish அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். ஸோ ஆமா கண்டிப்பா மேபி அதுதான். தட்ஸ் வாட் இஸ் இல்ல ஹேப்பனிங். இப்ப அந்த மாதிரி நிறைய தான் பெரிய ஏதோ. டீம்ஸ்க்கே அதுதான் ரீசன். இஷ்டத்துக்கு ஃபீல்டிங் கோச், பவுலிங் கோச், பேட்டிங் கோச், அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கோச் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது வந்து ம். ஒரு சில டீம்ஸ்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் ஸ்டாஃப் வச்சு தனியா 11 போட்டு நம்ம ஆட ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. அது அதான் இந்தியா சரி, ஓகே. செமிஃபைனல்ஸ் ப்ரிவியூ என்ன ப்ரெடிக்ஷன் ஏதாவது சொல்லுங்க. நான் அதுதான் இதுக்கு இப்பயே So, ஒரு டிஸ்க்ளைமர் ஒண்ணு போடலாம்னு first பார்த்தேன். நம்ம இப்போ சொல்லிடுறேன் 3 first. பேரும் சேர்ந்து கலந்து ஒரு ஒரு டெசிஷனுக்கு வருவோம். அதாவது இந்த 2 டீம் ஃபைனல் போயிட்டு ம். அதுக்கப்புறம் யார் வின் பண்ணாங்க அது ஓகே. பட் இப்போ இன்கேஸ் நம்ம சொல்ற டீம் இல்லாம அந்த 2 டீம் இல்லாம மத்த 2 டீம் குவாலிஃபை ஆயிட்டு ஃபைனல் போயிடுச்சுன்னா அப்ப நம்ம கண்டிப்பா ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ போட்டு தானே ஆகணும். ஆஹ் ஃபைனல்ஸுக்கு முன்னாடி எல்லாம் போட்டுக்கலாம். பட் ஆமா. பார்க்கலாம். சொல்லு. சரி இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கேம் வந்து நம்ம கேம் இல்ல. ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் வந்து இங்கிலாந்து சாரி சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து ஆ. சவுத் நியூசிலாந்து. ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து. அண்ட் மேட்ச் எங்க நடக்குது? ஈடன் ஈடன் கார்டன்ஸ்ல. கார்டன்ஸ் கோல்கட்டா. அண்ட் தொடர்ந்து 2 நியூசிலாந்து கேம் வந்து சவுத் கொல்கட்டால வருது. ஆப்பிரிக்கா. நேத்து நைட் கேம் கொல்கட்டா and then திரும்ப அடுத்த 2 டேஸ் 3 டேஸ் ஓகே கேப் விட்டு வெஸ்ட் இண்டீஸ் சரி வெட்னஸ்டே ஈடன் கார்டன்ஸ்ல வருது. ஓகே ஓகே. அந்த சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் நியூசிலாந்து வந்து நாக் அவுட்ஸ்ல ஒரு நல்ல டீசென்ட் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. ஏன்னா 2015 ஓடி வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ், 2000 இப்போ போன வருஷம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனல்ஸ். ஸோ ஓரளவுக்கு டீசென்டான இது மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் T20 வேர்ல்டு கப்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இன்னும் ஒரு வாட்டி கூட வின் பண்ணது, சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாந்து இன்னும் வின் பண்ணது கிடையாது ஒரு வாட்டி கூட. ஸோ அந்த ஒரு ஜிங்ஸ் இந்த வாட்டி பிரேக் பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல நீங்க எந்த ஓகே. டீம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ப்ரெடிக்ஷன் சொல்லு. ரீசென்ட்லி நீ யாரு? ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல ஃபைனல்ஸ் வந்த டீம் தான். நியூசிலாந்து ஆகட்டும், ஆஹ் சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா யார் எடுத்தாலும். இங்கிலாந்து 2022ல வந்தாங்க. ஒரு அவங்களுக்கு வேணா ஒரு 3 to 4 இயர்ஸ் கேப் ஆயிருக்கலாம். பட் மீதி சரி, டீம்ஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து ஃபைனல்ஸ் வந்துட்டே இருக்காங்க. ம் ஸோ ப்ரெடிக்ஷன் பார்த்தா எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா வாக்கு ஈஸி வாக்கின்னு சொல்லுவாங்க. பட் ஐ ஸ்டில் ஸ்டிக் ஆன் வித் நியூசிலாண்டுங்க. ஏதோ அவங்க ஏன்னா ஏதோ அவரு பிளான் பண்ணி போட்ட குதிரை அது. பார்த்து. நீங்க சொல்லிக்கல நீங்க. நான் என்னோட குதிரை நியூசிலாண்டுன்றதுக்காக ஐ திங்க் கொஞ்சம் பயாஸ்டா இல்ல இல்ல, இருக்க மாதிரி நான் தெரியுது. பட் இல்ல எந்த குதிரை ஏன் குதிரைன்னு சொல்ல. பட் ம். அவங்க டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு கேம்ல ஏதோ பஞ்ச் பண்ணி மேல வருவாங்கங்க. ஜென்ரலாவே இந்த மாதிரி செமிஃபைனல்ஸ்ல ஃபைனல்ஸ் போய் கொஞ்சம் லூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அது வேற எனக்கு விஷயம். 2 பட் கேமுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குமோ அப்படின்னு தோணுது. இல்ல, மேபி நான் இந்த ஸ்டார்ட்டும் பார்த்தேன். போன மேட்சுக்கு முந்தின அதாவது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் முன்னாடி வரைக்கும் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஹஸ் ஆல்வேஸ் ஹேட் அன் அட்வான்டேஜ் இன் ஈடன் கார்டன்ஸ். ஓ சோ win the toss, put yourself to bat first, score 200, win it. அப்படிதான் இல்ல அந்த போன டெம்ப்ளேட் கேமே இருந்துச்சு. அதனாலதான் ஆனா போன ரெண்டு கேம் பேருமே சஞ்சுவோட பேட் நாக்கு பண்ணதான் எவ்வளவு செய்வாங்க. இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன். போன கேம் சஞ்சு இல்லனா தோத்துருப்போம் அவ்வளவுதான். ஓகே டூபே ஆமா. லாஸ்ட்ல வந்து அடிச்ச 2-4. நான் ஏன் சஞ்சு சஞ்சு நாக்கு வெளியே என்ன அவுட் சொல்றேன் ஆயிருந்தா அப்படின்னா மேட்ச் காலி. இல்ல சஞ்சு ஏன்னா வெளியே அவுட் ஆயிருந்தா மேட்ச் காலி. நீங்க அந்த நாக் பாத்தீங்கன்னா சும்மா அடிச்சா எல்லா பாலும் அடிச்ச மாதிரியும் இருக்காது. எல்லா பாலும் லைக் அவர் கம்போஸ்டா தான் ஆடினாரு. நின்று நம்ம ஆடணும்னு ஆனா அந்த மாதிரி நிறைய பால்ஸ் ஸ்லோவா ஆடின மாதிரியும் தெரியாது. அடிச்ச மாதிரியும் இருக்கும், கரெக்டா ஆடின மாதிரியும் இருக்கும். லைக் ஒரு டிப்பிக்கல் அந்த மாதிரி ஒரு நாக் கிளாசிக் என்னெல்லாம் ஷாட்ஸ் தேவையோ அது ஆடினாருங்க. எல்லாத்தையுமே பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த நாக்கு. அதுதான் கிளாசிக்கல் ஷாட்ஸ் ஆடினாரு. கட்டு, So, அப்படி இது பார்த்தேன்னு ஸ்ட்ரைட் வச்சுக்கோ. டிரைவ், புல்லு. அந்த மாதிரி நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ. ஏன் நியூசிலாந்து கிட்ட தான் அந்த மாதிரி ஆடுற பிளேயர்ஸ் அதிகமா இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவோட. எக்ஸாக்ட்லி அதுதான். சோ டெஃபினட்டா. ஒருத்த ஃபெயில் ஆனாலும் அந்த மாதிரி ஆடுற பிளேயர்ஸ் உள்ள வச்சிருக்கிற பிளேயர் நியூசிலாந்து தான். ஆமா அப்கோர்ஸ் மோரோவர் ஓபனர்ஸ் நான் ரெண்டு என்ன பேருமே. சொல்றேன் ரபாடா எவ்வளவு நல்லா போட்டாலும் 4 ஓவர் 40 போறான். ஆமா லுங்கி இங்கிடி ஸ்டார்ட் நல்லா பண்றான். அவன் இல்ல டெத்ல லுங்கி போடும்போது எங்கிடி நான் அகைன் ஸ்டாட்ஸ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஓட்டிங் செஷன் அது எல்லாமே நீங்க இப்போ ESPNல கிரிக்பஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் அண்ட் லுங்கி எங்கிடி 2 பேருமே இப்போ பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கேண்டிடேட்ஸா இருக்காங்க. நான் அதுக்காக மட்டும் சொல்ல. லுங்கி எங்கிடியோட ஃபார்ம் நீங்க பார்க்கணும். போன வருஷம் IPL இருந்தே லுங்கி எங்கிடிக்கு ரைஸ் தான் ஆயிட்டு இருக்கு தவிர டிப் பெருசா ஆகுற. அண்ட் தென் இந்தியால இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் இல்ல. அது ஒரு அட்வான்டேஜ் அண்ட் தென் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இந்தியால எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு பிளேயரை நம்பி இல்லன்னு நீங்க ஒரு அட்வான்டேஜ் சொன்னாலும் பட் அந்த மாதிரி ஒரு குரூஷியல் டைம்ல ஓகே நேத்து சஞ்சு வந்தாரு. இப்போ இது இந்த மாதிரி செமிஃபைனல் ஆர் இன்கேஸ் ஹோப்ஃபுல்லி ஃபைனல்ல நமக்கு யார் வருவாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. நான் திரும்ப அதனால தான் அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஜிம்பாப்வே மேட்ச் எல்லாருமே போட்டு பொழந்தாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல தான் பிரையன் பெனட் வந்து 97 அடிச்சான். நம்ம சைட்ல ஹையஸ்ட் ஸ்கோரே பாத்தீங்கன்னா அது 50s 30s அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து இல்ல, எனக்கு அப்படி அது எடுத்தாலும் perfect ஆ ஒரு போதும். பெரிய நாக் போட்டாங்க. போதும். யா ம். சரி, நீ சொல்லு லலித், யாரு போவான்னு நினைக்கிற ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல்ஸ்ல இருந்து ஃபைனல்ஸ்? எனக்கு பயாஸ்டா பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப ஆஸ்திரேலியா வரல. அதுவே ரொம்ப நிம்மதியா இருக்கு. எனக்கு யார் போனாலும் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. தெரியல. நான் அதான் திரும்ப அகைன் டாஸ் எனக்கு 2 மேட்ச்மே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்ண டீம் தான் ஃபைனல் போவாங்களோன்னு தோணுது. ஏன்னா
நீங்க இப்ப நேத்து பாக்குற நேத்து இந்தியாவோட ஹையஸ்ட் சேஸ் இன் T20 வேர்ல்ட் கப்ஸே அதுதானா. 200 மேல கூட கிடையாது. ஏன்னா ஆனா அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல தான் 200 நிறைய போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து 170 180 ஒரு நல்ல ஸ்கோரா தான் இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் கிட்டே அப்படிதானே. 10 இயர்ஸ் ஆகோ நம்ம 193 அடிப்போம். பட் அந்த ஸ்கோரை வெஸ்ட் இண்டீஸ் சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படின்னும் போது ஈடன் கார்டன்ஸ்ல பட் அகைன் 200 கண்டிப்பா வேணும். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா வந்துருவாங்கன்னு தோணுது. நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா கேம். எனக்கு Okay, நியூசிலாந்து தான் I'll வரணும். பட் I'll சவுத் ஆப்பிரிக்கா வருவாங்க. நான் சவுத் ஆப்பிரிக்கா சொல்றேன். I'll stick with my heart says New Zealand, brain says South Africa. I'll அதேதான் stick எனக்கும் with அதேதான். New ஹார்ட் Zealand சைஸ் for now. நியூசிலாந்து, பிரெயின் சைஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ஸ்ரீடி ப்ரோ So, நியூசிலாந்து அப்படின்னு அவ்வளவுதான். சொல்றதுனால நம்ம வந்து நியூசிலாந்து போவோம். ஏன்னா இல்ல one டெஃபினட்டா plus Okay, ஏன்னா one right. இந்த மாதிரி. இல்ல இல்ல நான் ஒரு ரீசன் சொல்றேன் ஏன்னா கந்தேஷ் மாதிரி அப்கோர்ஸ் ஓப்பனிங் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸ் ஓகே நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாங்க ஓரளவுக்கு. பட் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி நியூசிலாந்து கிட்ட இருக்கு. ஆமா கரெக்ட். Yes. So, அதுதான் சொல்றேன். சாப்மேனு, ரவீந்திரா, பிலிப்ஸ், மிச்சலு இந்த மாதிரி சாண்ட்னர், ஆடுறாங்க. போலிங் சாண்ட்னர் வரைக்கும் அவன் கூட அதான் இல்ல சொல்றேன். எனக்கு அவன் அதனாலதான் வரைக்கும் நான் இப்ப batting எப்படி இருக்கு. சொல்றேன் So, அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி நியூசிலாந்து கிட்ட நிறைய கிளாசிக் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு சேஸ்ல உங்களுக்கு எல்லாருமே கிளாசிக் பிளேயர்ஸ் இருந்தா சேஸ் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அதனாலதான் நான் என்ன சொல்றேன், நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க அப்படின்னா நியூசிலாந்து கேன் கோ த்ரூ. பட் இதே நியூசிலாந்து சேஸ் பண்றாங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 210 220 அப்படி போட்டாங்க அப்படின்னா அந்த 220 ஸ்கோரை நீங்க கிளாசிக் பேட்டர்ஸ் மட்டும் வச்சு லைக் உங்களால அதை லைக் எப்படி சொல்றது இப்படி கவுண்ட் பண்ண யோசிடா, முடியுமா? இப்படி யோசி. சவுத் ஆப்பிரிக்கா புட் ஆன் 220, டிம் சைஃபர்ட் 100, நியூசிலாந்து வின்னு. இப்படி நடந்தா என்ன நடக்கும்? அப்படி நடந்தா நியூசிலாந்து வின் பண்ண முடியும். பட் நடக்குமா அப்படின்றது எவ்ரிதிங் எல்லாம் அதுதான் லைக் யூ கான் சே anything எனிதிங். can சோ இப்போதைக்கு be possible. சரி வா, செகண்ட் செமிஃபைனல்ஸ் வா, என்ன Second நடக்கும்? semi-finals. எல்லாருமே ஸ்டார்டிங்ல இதுக்கு நான் இந்தியா சொல்றேன், டஃப் கொடுக்குன்னு சொல்றாங்க. நான் தரதா இல்ல. ஏன்னா இங்கிலாந்து கிட்ட இப்ப எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து லுக் ஸ்ட்ராங்கர் than இந்தியா அட் திஸ் பாயிண்ட். நான் ஹானஸ்டா இதான் சொல்லுவேன். இங்கிலாந்து as a team looks very strong. இங்கிலாந்து இஸ் a very strong team. எனக்கு ஏதோ they have a slight edge over இந்தியா அப்படின்னு கோயிங் இன்டு தி செமிஃபைனல்ஸ் எனக்கு தோணுது. கடைசி 3 வருஷமா இந்தியா இங்கிலாந்து செமிஃபைனல்ஸ் நடந்துனே தான் இருக்கு. தெரியல, எனக்கு சத்தியமா ரொம்ப ஹார்டா இருக்கு. இந்தியா விட்டு கொடுக்க முடியல. பட் லைக் ஸ்டில் எனக்கு தெரியல. இல்ல இங்கிலாந்து வந்து இந்த நான் அதனாலதான் நான் ஒன்று சொல்றேன். இந்தியாவுக்கு அட்லீஸ்ட் இந்த மேட்ச் அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு வரணும். சரி இங்கிலாந்துக்கு பட்லர் ஃபார்முக்கு வரணும். ரெண்டு பேருக்குமே இன்னும் அவங்க அந்த எப்படி சொல்றது, இன்னும் அந்த ஒரு பிக் நாக் அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கு. அது எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, எவ்வளவு தூரம் உங்களை மற்ற பிளேயர்ஸ் தான் சேர்ந்து அந்த ஏன்னா ஒரு பிளேயர்ன்றதுக்காக கிடையாது. உங்களுக்கே தெரியும், நான் இதை பல முறை சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு டோர்னமெண்ட்னா 11 பிளேயர் கிட்ட இருந்துமே ஒரு மேட்ச்லயே ஒரு குரூஷியலான கான்ட்ரிபியூஷன் வரணும். அது இல்லாம எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்டா இருக்க போறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அது கண்டிப்பா எவ்வளவு மேட்ச் வந்து ரெண்டு பேரும் சொல்றேன் என்னன்னா லைக் இங்கிலாந்துக்கு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஒரு கன்வின்சிங் டேன்னு ஒண்ணு அமைஞ்சதே கிடையாது. எந்த டீமே அவங்க அவுட் பிளே பண்ணி வரவே கிடையாது. கரெக்டா? அந்த டே இந்த டேவா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து 2023 வேர்ல்டு கப் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபுல் டோர்னமெண்ட் வந்து ஆவரேஜ் கிரிக்கெட் ஆடி எப்பரா தோத்து போலாம்ன்ற மாதிரி ஆடி வந்து ஒருத்தர் மேட்ச் கடைசியில காப்பாத்தி அந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தானே ஜெயிச்சாங்க இங்கிலாந்து. ஆமா ஆமா, அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஆடி ஃபைனல்ஸ்ல வந்து பவர்ஃபுல் டீம். பட் வித் தேர் கிரிக்கெட் அண்ட் வெரைட்டி தே ஆர் தி பவர்ஃபுல் டீம். புரியுதுதான். ஆமா, அவங்க கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. அவங்களுக்கு இது வரைக்கும் ஃபுல் குட் டே இருந்ததே கிடையாது. அந்த டே இந்த டே அமைஞ்சிருச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கேம் டாமினேட் பண்ணி வின் பண்ணிருக்காங்க, ஒரு கேம் ஜஸ்ட்லயே வின் பண்ணிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஒரு கேம் மட்டமா தோத்தும் போயிருக்காங்க. சோ எல்லாமே இந்தியாவுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு. ஓகே, அந்த ஒரு ஜோல்ட் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா லைக் எனக்கு ஏதோ வந்து இந்தியால வந்து அபிஷேக் சர்மா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஒரே ஒரு 50 ஃபார்ம்ல இல்ல. இஷான் கிஷன் 2 மேட்சா ஃபார்ம்ல இல்ல, அடிக்கல. ஃபார்ம்ல இல்லன்னு சொன்னா 2 மேட்ச் அடிக்கல. சோ எனக்கு சொல்றதை விட கேம் அவேர்னஸோட ஆடினா they might score runs. கொஞ்சம் கேம் அவேர்னஸோட பார்த்து ஆடினாங்கன்னா they might score runs. அதாவது நான் திருப்பி அபிஷேக் சர்மாக்கு அதே ஃபீல்ஸ் டீப் பாயிண்ட் ஒரு டீப் எக்ஸ்ட்ரா கவர் வச்சா how he is going to tackle அப்படின்னு தெரியல. ஓப்பனிங்லயே ஸ்பின் கொண்டு வந்தா how வில் ஜாக்ஸ் இஸ் bowling power play spin, how he is going to tackle அப்படிங்கறது எனக்கு தெரியல.
சோ சோ அதான் இப்போதைக்கு நம்ம சொல்றது எப்படின்னு பார்த்தா நியூசிலாந்து vs இந்தியா ஃபைனல் தான். அதாவது போன ஐசிசி ஈவென்ட்டோட அதே ஃபைனல் ரிப்பீட் தான், சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஆமா ரிப்பீட் தான் கிட்டத்தட்ட. வரும். என் ஃப்ரெண்ட் வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தான் வரும், இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, அதான் எல்லாமே எனிதிங் இஸ் பாசிபிள். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து வரலாம், அது இல்லாம அது என்னது வேற என்ன டீம் இருக்கு, இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து வரலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் அதான் எல்லாருமே அகைன் என்ன, இங்கிலாந்து டஃப் கொடுக்கும் டஃப் கொடுக்கும் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணு சொல்றேன், அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் அட்வான்டேஜ்னு சொன்னீங்க, பட் இப்போ இந்த செகண்ட் செமிஃபைனல் மேட்ச்சுக்கு நான் லைட்டா கொஞ்சம் வரேன். ம் சப்போஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் கேம் அவேர்னஸோட பார்த்து ஆடி ஒரு தப்பி தவறி ஒரு 200+ போட்டாங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி இந்தியாஸ் கேம் வில் பி இன் இந்தியாஸ் ஹேண்ட். அவ்வளவுதான் என்னோட ஃபீலிங் ம் இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங் அவங்க எப்படியும் ஸ்கந்தேஷ் சொன்ன மாதிரி வில் ஜாக்ஸ் வச்சு போடுவாங்க அபிஷேக் சர்மாக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாங்கன்னா அதை கொஞ்சம் சர்வை பண்ணி ஒரு பவர் பிளேல ஒரு 6 ஓவர்ஸ்க்கு ஒரு 50 ஃபார் 1 ஆர் 45 ஃபார் நோலாஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு வந்துட்டாங்கன்னா ஐ திங்க் இந்தியா வில் பி த கேம் வில் பி இன் இந்தியா ஹேண்ட்ஸ். அதுக்கப்புறம் கேரி ஆன் பண்ணிடுவாங்க. எனக்கு ஒரு இன்ட்யூஷன் தோணுது, நான் சொல்லவா? ஆ சாம் கரன்ஸ் 4 ஓவர் இஸ் கோயிங் டு பி த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த கேம்னு தோணுது. கரெக்ட் தான். ஆமா, இது ஏன்னா இன்ட்யூஷன் இல்ல, இது ஏன்னா மேட்ச் வைஸாவே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். சாம் கரன் வந்து கிளவர் பவுலர். ஆ சோ அவனால பேஸ் கொடுக்காம போட முடியும். சோ அதனாலதான் எனக்கு இது தோணுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. சோ ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறோம், ஃபைனல்ஸுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ வீடியோ வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றது, இந்தியா போல அப்படின்னா கண்டிப்பா யாரும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா யாரும் கேர் கூட பண்ண மாட்டீங்க இந்தியா போல அப்படின்னா ஃபைனல்ஸுக்கு. இந்தியா போயிடும் ஹோப்ஃபுல்லி. ஸோ இருந்தாலும் ஆஸ் அ கிரிக்கெட் லவர்ஸாக நம்ம மோஸ்ட்லி ப்ரிவ்யூ போடுறதுக்கு பார்ப்போம். ஏன்னா கண்டிப்பா இப்போ இந்தியா இல்லாம செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து இந்தியா போயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் இந்தியா அடிக்கிறதுக்காகவாச்சும் ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்றதுக்காக ப்ரிவ்யூ கண்டிப்பா வரும். அப்படின்றதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ, பை பை. இல்ல ப்ரோ, பாய் கூட சொல்ல மாட்டீங்க, ரொம்ப தூக்கம் வந்துருச்சா? சொன்னேனே இல்ல வெறும் ஆக்சன் மட்டும் ஓகே. காய்ச்சல, அதனால. எனிவே ப்ரிவ்யூ ஆ ஃபைனல் ஓகே, ப்ரிவ்யூஸ் பாப்போம், பாய். பார்ப்போம். சந்தேஷ் ஆல்ரெடி இப்போ கட் ஆயிட்டோம். ஓகே, பாய் பாய்.